பிக் பாஸ் சீசன் 9 வந்து வரக்கூடிய 5ஆம் தேதி விஜய் டிவியில ரொம்பவே பிரம்மாண்டமா தொடங்கி இருக்கு. இந்த முறை யாரெல்லாம் போட்டியாளரா என்ட்ரி கொடுக்க இருக்காங்க அப்படின்ற ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம். இத பார்க்கிறதுக்கு ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கடந்த 7 சீசன்களை வந்து கமல் வந்து தொகுத்து வழங்கிட்டு வந்த நிலையில 8வது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினாரு. அதுக்கப்புறமா வரவிருக்கக்கூடிய 9வது சீசனையும் விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க இருக்காரு. இந்த நிலையில ஒவ்வொரு சீசன்லயுமே போட்டியாளர்கள் சொல்லக்கூடிய வசனம் ட்ரெண்டிங்கா வலம் வந்துச்சு. அந்த மாதிரி இதுவரைக்கும் தமிழ் பிக் பாஸ்ல ட்ரெண்டிங்கா வலம் வந்த வசனங்கள் என்ன என்ன, அது யாரு பேசுனது அப்படிங்கறத பத்தி இதுல பார்க்கலாம். சொல்ல போனா பிக் பாஸ் முதல் சீசனை யாராலையுமே அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க முடியாது. அதுலயும் குறிப்பா சொல்ல போனா ஓவியாவை கண்டிப்பா யாருமே மறக்க மாட்டாங்க. அப்படி ஓவியா முதல் சீசன்ல ஷட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன வசனம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. இந்த வசனத்தை வச்சு பாடல்களுமே வெளிவந்துச்சு. ஓவியா சொன்ன ஷட்டப் பண்ணுங்க வசனத்தை தொடர்ந்து அதே சீசன்ல அவர் வந்து கேமராவை பார்த்து திரும்பிக்கோ இல்லைனா ஸ்ப்ரே அடிச்சு போட்டுடுவேன் அப்படின்னு சொன்ன வசனமுமே ரொம்பவே ஹிட் ஆச்சு. அதே முதல் சீசன்ல ஓவியாவுக்கு டஃப் கொடுத்த ஜூலி ஒரு குறும்படம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 செகண்ட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜூலி இதை வந்து ரிப்பீட் மோட்ல கேட்க 5 செகண்ட் வீடியோ அப்படின்ற வசனம் வந்து ஹிட் ஆச்சு. ஓவியா ஜூலியை தொடர்ந்து அதே சீசன்ல நடிகர் சக்தி பயன்படுத்திய ஒரு சொல் வந்து வைரலாச்சு. இவர் வந்து அடிக்கடி சக போட்டியாளர்களை பார்த்து ட்ரிகர் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாரு. இது பலருக்குமே புதுசா தெரிஞ்சிச்சு. இதுவுமே ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா ட்ரிகர் அப்படின்ற வார்த்தையை நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில பயன்படுத்த தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே சீசன்ல வந்த கஞ்சா கருப்பு வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. ஐயா நாமினேஷன்னா என்னையா அப்படின்னு கேட்டு ரொம்பவே வெகுளித்தனமா கேட்டிருப்பாரு. இதுவுமே ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. இப்படி ஏகப்பட்ட வசனங்கள் முதல் சீசன்லயே சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பிக் பாஸ் சீசன்ல 2வது சீசன் இதுல நடிகை ஐஸ்வர்யா தத்தா வந்து நிறைய டைலாக் பேசியிருப்பாங்க. அதாவது பச்சி செய்ய போறேன் அப்படின்ற வசனம் மீம்ஸ் மூலமா ரொம்பவே ட்ரெண்டிங்ல வளம் வந்துச்சு. அதே மாதிரி எஸ்கியூஸ் மீ டீ கொடுங்க, யாருக்குமே டீ காஃபி எதுவுமே இல்லை, வாயை மூடுங்க, ரூல்ஸ் 4 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவங்க பேசின டைலாக் ரொம்பவே வைரலாச்சு. அதை வச்சுமே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டோம்னா 3வது சீசன்ல விஜே அர்ச்சனா நிஷாவை பார்த்து அன்பு ஜெயிக்கும்னு நம்புறியா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நிஷா வந்துட்டு கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அர்ச்சனா பேசிய அந்த டைலாக் வந்துட்டு சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரோல் கண்டென்ட் ஆச்சு, வைரலாவும் ஆச்சு. கடைசியா பார்த்தோம்னா கடந்த 8வது சீசனை எடுத்துக்கலாம். இதுல நடிகை அன்ஷிதா சொன்ன நடிக்காதடா அப்படின்ற டைலாக் வந்து சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாச்சு. இதுக்கு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணியும் போட்டாங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் 9க்காக ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இதுல யார் ட்ரெண்ட் ஆகுற மாதிரி டைலாக் பேசுவாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.